ஹாய் மக்களே, குட் மார்னிங். இது வந்து தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாமா? பாருங்கள், இதில் சூப்பரான இது வந்து கீ ரோஸ்ட்டு, அப்புறம் கார சட்னி இருக்குது, வடகரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் சட்னி. எப்படிடா இருக்குது? பிடிச்சிருக்கா? ஆமாம், ஹோட்டல்லே சாப்பிட்டா உனக்கு சுட சுட இதுவாக இருக்கும். சாம்பார், இது வந்து சட்னி, அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு வந்து பூரி வாங்கியிருக்கோம், சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக எனக்கு வந்து பூரி சாப்பிடணும் போல இருந்தது, அதனால நான் வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வடகரி நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம், எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வடகரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சென்னை வடகரி, அது வாங்கியிருக்கோம். சூப்பரான பூரி, அதுக்கப்புறம் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு கிழங்கு இருக்குது. ராகேஷ் வந்து பொங்கல் வாங்கியிருந்தாங்க, ஸோ பொங்கல், இந்த வடை மக்களமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அனிருதப்பா வாங்கிக்கோங்க. வடகரி டேஸ்டான வடகரி, சூப்பரான பிரமாதமான சமையல். ஹாய் மக்களே, காலையிலேருந்து செம மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில். அப்பையும் நான் அந்த கட்டப்பையை தூக்கிட்டு இந்த பக்கத்தில் வந்து முருகன் கடைக்கு வந்திருக்கேன். சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப சென்னை வரல, இங்கேருந்து ட்ரிச்சி போயிட்டு ட்ரிச்சிலேருந்து அப்படியே ஊருக்கு போகிறோம். அதித்தியும் மோட்டுவும் என்கிட்ட வந்து லாலிபாப் வாங்கி கொடுன்னாங்க, அதனால தான் போயிட்டுருக்கேன். இந்த பாருங்க அனிருத், ஹாய் சொல்லு. எந்த அளவுக்கு வந்து மழையாக இருக்குன்னு, செம்ம மழை. சீக்கிரம் வேற கிளம்பணும் போல இருக்குது, ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால. போயிட்டு பார்க்கலாம். இந்த கடை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், எல்லா இதுவுமே இருக்கும். எவ்வளோ இது ஒயிட்டு, இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரைமர்லாம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாத்திரம் இதெல்லாமும் இருக்குது. இந்த அனிருத் ஏதோ பெண் பார்த்துட்ருக்குறான். வணக்கம் கைஸ். அனிருத் இன்னைக்கு ரொம்ப சமத்தான் நடந்துக்கிட்டான், ஏன்னா தேவையில்லாதது அவன் எதுவுமே வாங்கலை. அதே மாதிரி அம்மா நீங்கள் விடுங்கம்மா, நான் போய் தூக்கிட்டு வரேன் அப்படின்னா வாங்கியாச்சு. 1000 ரூபா. ஒரு கடைக்குள்ளே போனாலே 1000 ரூபா கழியுது. ஆமாம், முன்னாடியெல்லாம் நானும் ராகேஷ்லாம் கல்யாணம் புதுசில் கடைக்கு போவோம், நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ட்ராலி முழுக்கவே ஃபில் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஒரு 1200 அப்படி தான் ஆகும். இப்போ டிமார்ட்டோ எங்கே போனாலும் எங்களுக்கு உள்ளே போன உடனே 5000 ரூபா, 4800 ரூபா அந்த மாதிரி ஆகிடுது. பயங்கரமாக இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, பொருட்களோட விலைவாசியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் சம்பளம் அந்தளவுக்கு ஏறுதானா? கண்டிப்பாக கிடையாது. பார்த்து போனிது, இங்கே பாரு இதெல்லாம் இருக்குது. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ரொம்ப எசென்ஷியல்ஸ் தான், போயிட்டு பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் போகிறோம். அதுக்காக ஒரு குட்டி ஷாப்பிங். நான் போயிட்டு ஆல்ரெடி காமிச்சிருந்தால முருகன் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து சோள சேமியா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரகு சேமியா. ஆக்சுவலாக இது ரெண்டும் அம்மா அப்பாக்காக வாங்கினேன். இது ஒன்று கடகடன்னு அவங்க ரெடி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஞ்சி மிக்ஸ் வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் ப்ரமோலாம் பண்ணல, நான் எப்போவுமே வந்து வாங்கிட்டு போவேன், அதனால காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கம்பு கஞ்சி மிக்ஸு. இது வந்து டயாபெட்டிஸ் கஞ்சி மிக்ஸு. ஸோ அம்மா அப்பாக்காக டயகேர் வந்து டயபெட்டிஸ்க்கு தான். அவங்க வந்து கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருப்பாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க, லேட் ஆகிடுமா. ஸோ இந்த கஞ்சி மிக்ஸ் ரெடிமேடாக கடன்னு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு மோர் உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அனிருத் வந்து சாப்பிடுவோம், நாங்கள் எல்லாருமே அப்போ சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத்தை கூட்டி போன காரணத்தினால் அவன் வந்து அவனுக்காக இந்த லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிடா, எனக்காக வாங்கிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாலிபாப் வாங்கியிருக்கேன். இதோட 2 குட்டீஸ் இருக்கிறாங்க. என்ன அன்பா பிரியம்னு கூப்பிடுங்க.
வச்சிருக்காங்க. உனக்கு உங்களுக்குலாம் என்னோட அருமை தெரியாதுடா, அதுங்களுக்கு தான் தெரியும். என் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கும் தெரியும். அது பேர் என்ன, அதுக்கு பிரியம் இந்த லாலிபாப்னு இருக்குங்க. ஸோ அதனால 2 குட்டீஸ்க்கும் 2 அப்புறம் அத்விகா பொண்ணு அனிருத் பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஐலைனர் வாங்கினேன் லாக்மியோடது. இது வந்து எப்பவுமே நான் லாக்மி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை ஓகே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பிராண்ட் வாங்கினேன். பாருங்கள் நான் போட்டிருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி அழிஞ்சிடுது. 2 நாள் ராக்கெட்ஸோட வெளிலலாம் போனேன்னா லைட்டாக ஸ்வெட் ஆனாலும் மழையில் லைட்டாக பட்டா கூட அப்படியே கண்ணு மேலெல்லாம் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் அழுவாங்க. ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு. ராக்கி சொல்லிட்டே இருந்தான் பிளாக் ஆயிடுச்சு. நான் அதை கேம் வச்சு தொடச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால ஒரு ஐலைனர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐலைனர் குட்டீஸ்க்காக வாங்கியிருக்கேன். அதித்திக்கு வந்து பொட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேற என்ன, ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கினேன். கிருத்திகா வந்து ஹேர்பின் அந்த தின்னாக இருக்கிறது கேட்டால் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல, இதுதான் இருந்தது. ஸோ இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அனிருத் அவனுக்காக வந்து இந்த டிக்டாக் வாங்கிட்டான். டிக்டாக் தானே, ஆமாம் டிக்டாக் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து சீயக்கா எனக்கு அங்கே கிடைக்கவே கிடைக்காது. மீரா சீயக்கா கிடைக்காது. எமர்ஜென்சி டைத்தில் இது வாங்கி யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீயக்கா பொடி வாங்குவேன். ஸோ எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் சம்டைம்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும், லேட் ஆகலாம். ஸோ அந்த டைத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஆமாண்டா, சென்னையிலேருந்து தான் ஆக்சுவலாக அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்களா. சம்டைம்ஸ் வந்து 10 days கூட ஆகிடும். வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால இது 2 வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் நான் வந்து சுத்தமாக ஷாம்பூ போடுவதை நிறுத்தி விட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மண்ணு போட்டு வெள்ளை முடி வந்துடுச்சு. ஸோ சீயக்காக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஆருயிர் ஆருயிர் தோழன் தோழி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம எனக்கு எதுவுமே ஓடாது. எங்க போனாலும் இது இப்பன்னு இல்லைங்க, என்ன சொல்றது, நான் காலேஜ் டைத்துல இருந்தே என் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துட்டே இருக்கும். சரிடா, இவன் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஜாலரா தக்கணும், அதனால தப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ராகேஷ் வாங்கியிருக்கேன். இதுதான் எங்களோட ஷாப்பிங். இதை மறந்துட்டீங்க என்னது, சேஃப்டி பின்னுங்க, அது வாங்கியிருக்கேன். இனிமேல் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அப்படிங்கிற இந்த vlogல வந்து பார்க்கலாம். கிளம்பினோடனே குட்டீஸ் காட்டுறோம். அனிருத் ஊருக்கு கிளம்பிட்டியா? கஷ்டமா தான் இருக்கு இங்க சென்னையில இருந்து கிளம்ப. ஆனா திருச்சி போறோம். குட்டி வவ்வால் அவனே குழம்பிட்டான். வவ்வாலை பார்க்க போறோம். குட்டி வவ்வால், அதித்தி மட்டும் வவ்வால். குட்டி பசங்களை எல்லாம் பார்க்க போறோம். அது ஹாப்பியா தான் இருக்கு. பட் இன்னும் நான் படத்துக்கும் போறோம். அது என்னைக்கு போறோம்னு தெரியல. ஒரு மூவி பிளான் பண்ணிருக்கோம். என்ன மூவி அப்படிங்கறதும் தெரியல. இன்னைக்கு போய்டுவோம்னு நினைக்கிறேன். நான் டியூடோட போஸ்டர் இருக்கு. அத பார்த்தா தான் நான் டியூட் போறேன். கிருத்திகா ஃபோன் பண்ணி கேட்டா நைட் ஷோ போலாமா அப்படி சொல்லிட்டு. நைட் ஷோ போனா சூப்பரா இருக்கும். ஆனா நைட் நம்ம போல நைட் புக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பார்க்கலாம். புக் பண்ணிட்டாளா, இவன் ஏதாவது சொல்றான் தெரியல எனக்கு. அவங்க சொன்னாங்க நீ பிளான் என்னன்னா நேரா போறோம். அங்க என்னன்னா அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஸ்டேஷன்லயே சாப்பிட்டுறோம். அவங்க பெட்டி எல்லாம் அவங்க கார்ல வச்சிடுறோம். அப்படியே டிரைவ் பண்றோம். தியேட்டருக்கு போறோம். நைட் ஷோ பாக்குறோம். வரோம். காவேரி ஆறுல குளிக்கிறோம். வீட்டுக்கு 3 மணிக்கு போயிட்டு படுக்கிறோம். தெரியல அது போறோமானா. ஒரு மூவி கண்டிப்பா போயிடுவோம். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. லீவு முடிய போகுதுன்னு நினைச்ச கஷ்டமா இருக்கு. பை பை சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். அதுவுமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா சென்னைக்கு ஓரளவுக்கு திருப்தியா தான் இருக்கு. ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் பரோட்டா மட்டும் சாப்பிடல. அதை வீட்ல போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரிங்க, ஊர்ல போயிட்டா கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட கோட்லயே அது எழுதிருக்கு, பரோட்டா சாப்பிடணும் இந்த தடவை அப்படின்னு. ஓகே, ஈட் ஸ்ட்ரிக்ட்னு அந்த பரோட்டா இமேஜ் அட்டாச் ஆயிருக்கும். அப்படின்னா ஈட் திஸ் வென் சீன் அப்படின்னு. அப்போ எதை பாக்குறோம், எப்போ பரோட்டா பாக்குறோமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து போயிடலாம். இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா இருக்கோம், கரெக்டாக சரவணா ஸ்டோர்ஸ் கிராஸ் பண்ணுறோம். குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ். செல்வரத்னம்னு பின்னாடி வந்துச்சு. அது பெருசா ஃபேக்டரி. சரி ஓகேங்க, நான் ட்ரெயின் ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டேஷன் ரீச் ஆனோன்னு பார்க்கலாம். ஓகே,
நடிப்பு அரக்கன் மாதிரி எங்க அனிருத் வந்து படிப்பு அரக்கன், படிச்சுனே இருப்பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு டிராகன் பால். படிப்பு அரக்கன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு டிராகன் பால். படிப்பு அரக்கன் அனிருத் டிராகன் பால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஐயோ அம்மா வாங்கி கொடுத்தாங்க, படிச்சு முடிச்சிட்டேன், திரும்ப படிக்கிறேன். இவ இது ஒரே ஹை மெயின்டெனன்ஸா இருக்கீங்க. 5 புக்கு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஒரு நாள்ல படிச்சு முடிச்சிட்டான். அடுத்த 15 பார்ட்டை வாங்குங்கிறான். என்ன பண்றது? அடுத்த 11 பார்ட் வாங்குங்கிறான். அப்பா மழையா சில பேர் தரலாம், அவங்கள்ட்ட இது இப்படி எப்படி பிரிச்சு கொடுத்துடலாம். நினப்பு தான் குழப்பம் எடுக்கணும். ஓகேங்க, ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா ட்ரெயின் சீக்கிரம் பிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். காக்காலாம் இருக்கு, கஷ்டப்படுறோம். சரி இந்த தடவை கரெக்டாக வந்துடுறோம். ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லலாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்ட் டைமுக்கு இன்றைக்கி வந்துட்டோம். கரெக்ட் டைம் இல்லை, 1/2 hour முன்னாடியே வந்துட்டோம். இந்த ட்ரெயின் பல்லவன் எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் ஏறுறது என்னது நம்ம கஷ்டம். இறங்கி நடந்து வரணும். லாஸ்ட்டு ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கிறதே கஷ்டம். இதில் லக்கேஜ் எல்லாம் வேறு தூக்கிட்டு நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு வரி மூச்சு வாங்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நிதானமானோன்னு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நடிப்பு அரக்கன் மாதிரி படிப்பு அரக்கன். நல்லா படிங்க. சரி அவங்களுக்கு இரு அவங்களுக்கு புரியாது. ஓகேங்க, நான் ட்ரெயின் ஏறிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த பையன் ஏறணுன்னே அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பையன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே பாருங்க என்னடா அது லேசா ஜாலியா ஃபோனை கீழே போட்டானுங்க. ட்ரெயின் ஏறியாச்சு. இன்னொரு ஒரு 4 மணி நேரத்தில் நான் வந்து பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுவேன். ஏன் அனிருத்? கையுக்கும் வாய்க்கும் தான் வேலை, கண்ணுக்கு வேலை. அந்த வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான் எல்லாத்தையும். நானும் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஹாட்ஸ்டாரில் வெப் சீரிஸ், அதான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ட்ரெயின் அந்தளவுக்கு ரொம்ப கும்பலாக இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. அதே மாதிரி போன தடவை நான் பல்லவனில் போனதுக்கும் இப்போ போனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய புது கோச்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினும் வந்து புதுசாக இருக்குது. ஓகேங்க, அப்படி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்லெட் வாங்கியிருக்கோம். சூப்பராக அனிருத் கட்லெட் கேட்டோம். ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம். செம மழையாக இருக்குது. மழையோடு வந்திருக்கோம். வீட்டுக்கு போக வேண்டியதான். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்தா 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. வீட்டுக்கு போவோம். ஓகே, இன்னும் நிறைய பேர்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அண்டர் கிரவுண்டில் இறங்கி ஏறி வெளில போய் ஆட்டோ பிடிச்சி போகணும். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன். ஓகேவா, பாய். வீடியோ எடுக்கிறேன். ஸ்ரீரங்கம் மக்களே, புதுசாக எங்கள் ஐ லவ் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வாசலில் போட்டிருக்குறாங்க. ஓகேவா, ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப லைட்டிங் கம்மியாக இருக்குது. வெல்கம் டு பூனே vlogs by பிரியா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரே ட்ரெஸ் டிசி கேபிட்டல்ஸ் போறோம். ஹாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம இவரோட மண்டைய உடைக்க. இங்க உன் பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்ன? சரி, என் பேர் என்ன? என் பேர் என்ன? என் பேர் வீட்டுக்கு வந்தாச்சு. செம ஜாலியாக இருந்தது. குழந்தைங்களோடலாம் நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருந்தோம். ஃபோனை எடுத்து எண்டு கொடுக்கலான்னா இந்த குழந்தைங்க விடவே மாட்டேங்குதுங்க. ஓடி ஓடி வந்து விளையாடிட்டு இருந்ததுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ்மா, நீ இப்படி பண்ணே தெரியாம வாயில பண்ணுறது.
உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிடுச்சுடி. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்சிங் டேக் அண்ட் பாய். இனிமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 4 நாள் தான். அடுத்தடுத்து நாங்க எங்க போறோம், என்னென்ன பண்றோங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.